அதெல்லாம் நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க, இல்லை பேசாதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டவொன்னே கூல் சுரேஷும் சுரேசனும் வந்து 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில், மெத்து, ஃப்ரிட்ஜு எல்லாமே தரோம்னு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து தங்க இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடந்தபோது தமிழ் முதல்வர் சொல்லி ராஜ்மோகன் ஐயா வந்து வீடு கொடுத்தாங்க. அதாவது நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டவொன்னே கூல் சுரேஷும் சுரேசனும் வந்து 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில், மெத்து, ஃப்ரிட்ஜு எல்லாமே தரோம்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமே ஆனால் நீங்கள் இருங்க, உங்கள் அட்ரஸ் கொடுங்க அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இங்கே ரசிகர் மன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சுரேஷ் சார் சொன்னேன். இது முதல் மாடி ஏறி வருவீங்களாம்னு. எங்கள் பழனி மலைக்கு போனால் படிக்கட்டு ஏறுறோம்னாங்க. அதை மாதிரி ஏறி வந்துடும் சொல்லி வந்தேன். வந்துட்டு இந்த பாத்திர பண்டங்கள் தான் எனக்கு கொடுத்தாங்க. ரசிகர் மன்றத்தை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சுரேசனே கூல் சுரேசனே ஒரு லட்சத்து தரவன சார், ஒரு புரட்சி தலைவர் மாதிரி தான். வாழ்நாளும் மறக்க மாட்டேன். இது இல்லாமல் சுதாகரனை சொன்னார். ஆனால் இது மட்டும் இல்லைண்ணே, உங்களுக்கு எப்போ கஷ்டம்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால் அவர் நீடி வாழ்க. அவர் வச்சிருக்க துணிக்கடை, பாத்திரக்கடை எல்லாமே நல்ல வியாபாரம் பெற்று இன்னும் தமிழ்நாடு பூரா இருக்குது, இந்தியா பூரா கடையை திறக்கணுன்னு எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளை மாதிரி கலைஞர்களுக்கு இதுதான். அவரை நேரில் பார்த்ததில்லை, அவர் படத்தில் நடித்ததில்லை. ஆனால் தேடி வந்து செய்கிறாங்க. இவங்க 2 பேரையும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். ஐயா, ஒரு நாள் உங்கள் நேரில் வந்து சந்திக்கிறேன், உங்கள் காலையில் விழுந்து நான் வணங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. என்னைக்கு கூட்டி போகிறீங்க ஐயா? பார்க்குறேன், சொல்லுங்கள். கண்டிப்பாக கூட்டு போகிறீங்க, சொல்லுங்கள். நான் ஒரு வாரத்தை சொல்கிறேன், கூப்பிட்டு போய்ங்க. இப்போ தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத உதவி அவர் செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். கூல் சுரேஷ் சார் கண்டிப்பாக லெஜண்ட் அவர்களை பார்ப்பதற்கு சுதாகர் அவர்கள் ஏற்பாடு பண்ணி தருவார். சுரேஷன் சரிங்களா? ஏற்பாடு. இன்று ஐயா பாபா லட்சுமண ஐயா நடிகர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட் அவர்கள் அவர் ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்காங்க, எம்எல்ஏ ஹாஸ்டலில். அவங்களுக்கு அங்கே வந்து கட்டில், பெட்டு, இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே கேட்டிருந்தாங்க. உடனே எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட் அவர்கள் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும் தான் சொன்னோம். அவர் ஐயா பாபா லட்சுமண ஐயா சொல்லுவார், நானே உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து வாங்கிக்கிறதையா, நானே நேரில் வரேன், கண்டிப்பாக வந்து நானே வாங்கிக்கிறேன். இன்றைக்கி வந்தாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாமே பாத்திரம், ஃப்ரிட்ஜு, அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே எங்களுடைய தலைவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அண்ணன் கூல் சுரேஷ் அண்ணனுடைய முயற்சியும் அவங்களும் சொல்லி உடனே இது பண்ணாங்க. எங்களுடைய செயலாளர் அண்ணன் சுரேஷ் அண்ணன் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு பெரிய உதவி வாங்கி கொடுத்துருக்கோம். அதுமாதிரி அண்ணனுக்கு ஏற்கனவே ஒரு 2 லட்ச ரூபா உதவி பண்ணோம். உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு யூஸாக இருந்துச்சு? பண்ணணும். அப்படியே நீங்கள் கொடுத்த காசை பேங்கில் போட்டேன். ஓகே. அதில் விளம்பரத்தை பார்த்து ரஜினிகாந்த் 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. மாதம் 10,000 தரேன். ஓகே. அதாவது நாங்கள் இவங்க 2 பேரும் 3 பேர் வந்து என்னை பார்க்கும்போது நான் தரையில் படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சோபாவில் உட்காந்தேன். தூக்கம் வந்து தூங்கிட்டேன். வந்து எழுப்புனாங்க, நான் லஞ்சம் பண்ணி இப்படி படுத்து கிடக்கிறீங்க, வேறு வழி இல்லாமல் சாமானத்துக்கு வெளியே போட்டாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிறவர் தான் இங்கே படுத்துங்க, வீடு கிடைக்கிற வரைக்கும் 2 மாதம் அவர் தான் சோறு போட்டார். சரி ஐயா, நீங்கள் வந்து அழுகும்போது நமக்கு மன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அன்பு தலைவருடைய கோணம் என்னென்னா,
இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணது தான். சரியா? அதே மாதிரி தலைவருடைய கடை வச்சு ஆயிரக்கணக்கான தொழில் பண்ணவங்களுக்கு ஒரு முனைவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம். என் குழந்தைகளுக்கு பால் வாங்கக்கூடிய உள்ள இது நிலைமை கூட இல்லாமல் இல்லை. என் தலைவர் கடை கட்டினார். ஒரு சின்ன ஆர்டர் போய் கேட்டேன். அப்போ கேட்டாங்க, நீங்கள் இவ்வளோ பெரிய கடையில் உங்களால் ஆர்டர் பண்ண முடியுமான்னு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்தாங்க. இன்றைக்கி என் கடையில் ஒரு 30 பேர், என் கம்பெனியில் 30 பேர் வேலை செய்தாங்க. அன்றைக்கி கொடுத்த என் தலைவர். அதனால் தலைவர் என் உயிர் வந்துட்டு என் மறக்க மாட்டேங்க. சொன்னீங்கல்ல, அதே தான். உங்களுக்கு அது மாதிரி எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க ஐயா. அதனால் பாருங்கள், ஐயாவுக்காண்டி நீங்கள் சொன்னீங்க ஐயா பார்க்கணும், கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு போகிறேன். கண்டிப்பாக. எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்களா? சாப்பாடு வசதி அதெல்லாம்? சாப்பாடு கீழேயே கேண்டீன் இருக்குது. எனக்கு மாத்திரம் இந்த ராஜ்பவன் மினிஸ்ட்ரி ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிட்டாரு. எனக்கு வந்து கீழே வர முடியாதுன்னு சொல்லி மேலே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ என் நண்பர் ஜெய்சீலன் ஆர்ட் டைரக்டர் பக்கத்தில் அங்கே ஒரு கேண்டீன் வச்சுருக்காரு. 3 நாள் கழித்து உங்களுக்கு 3 வேளையும் உங்கள் ஹாஸ்டலுக்கே வந்துடும், பணமெல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னாங்க. மினிஸ்டர் இன்றைக்கி தான் வந்திருக்காரு. நாளைக்கு வந்து என்னை பார்க்க வராது. ஒரு 6 மாதம் இங்கே இருந்தேன். அப்புறம் ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு சொந்தமாக வாங்கி தரோன்னு சொல்லியிருக்கேன். இதை பார்த்துட்டு சினிமா தரப்புல இருந்து வேறு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? எதாவது கேட்டாங்களா? கேட்டாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க. மினிஸ்டர் வர அன்றைக்கி சொல்லுங்கள், அவருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். ரஜன் சரவணா சாருக்கும் நன்றி சொல்லணும். அதான் நான் ரஜன் சரவணா சாரை பார்க்க வரும்போது அந்த சின்ன சின்ன கிங்காங், விஜய் கணேஷ் இவங்களை நான் கூப்பிட்டு வருவேன். ஐயாவுக்கு நன்றி சொல்லுறேன். நீங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கீங்களா? இல்லை, நான் நடிகர் சங்கத்துலேருந்து யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை, நடிகர் நான் ப்ரொடக்ஷன் மேனேஜ் யூனியன்லேருந்து இருக்கேன். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நடிகர் சங்கம் எப்போவுமே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க சரத்குமார் ஆதார் கார்டை தூக்கி வெளியே போட்டாங்க. ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்கல. விஷாலோ, நாசரோ, கார்த்திகோ. இனிமேல் பண்ணுவாங்க. இனிமேல் பண்ணுவாங்க. நம்பிக்கை இல்லை பாவா, இனிமேல் பண்ணுவாங்க பாவா. நாசர் சாரும் சரி, கார்த்திக் சாரும் சரி, விஷால் சாரும் சரி, இனிமேல் பண்ணுவாங்க. மனம் தளராதீங்க. ஏன்னா ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது விஷால் சார் கூட ரசிகர் மன்ற செயலாளர் வந்தார். உங்களுக்கு ஏதாவது பண உதவினா விஷால் சார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சார் இப்போதைக்கு எனக்கு பணம் இருக்குது, நான் தேவையில்லாமல் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் பெரிய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நாங்களாம் பெருசாக சம்பாதிக்கலைங்க. அதனால் இந்த மாதிரி என்ன மாதிரி நலிவடைந்த கலைஞர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஏன்னா இன்றைக்கி கடவுள் ரூபத்தில் லெஜண்ட் ஐயா அவர்கள் ஏதோ இல்லை, அவர் மனதளவில் பெரிய அளவில் தான் உதவி பண்ணிட்டு வர்றாரு. அதே மாதிரி பாபா லட்சுமணன் ஐயா மட்டுமல்ல, இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க. ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கனாக்கா, படம் ரிலீஸ் ஆகிறப்ப தான் பிரியாணி போடுறீங்க, ஆடியோ ரிலீஸ் ஆகிறப்ப தான் பிரியாணி போடுறீங்க. மற்ற நேரம் நாங்களும் உழைக்கிறோம் தானேங்க, இவரும் உழைக்கிறவர் தானே. யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு கலைஞர்களுக்கு, எவ்வளவு இயக்குநர்களுக்கு, எவ்வளவு மேனேஜருக்கு இவர் கையால் சம்பளம் கொடுத்துருப்பாரு, பேட்டா கொடுத்துருப்பாரு. ஆனால் நீங்கள் நினைக்கலாம், இது என்ன இவர் கையில் இருந்தா கொடுத்தாரு, ப்ரொடியூசரோட பணம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருக்கு தான் தெரியும் வரவு செலவுலாம் என்ன, யாராருக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு. இவர் நினச்சாக்க காசு கம்மியாகவும் கொடுக்கலாம், காசு ஜாஸ்தியாகவும் கொடுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் யாராருக்கு எவ்வளவு பணம் போய் சேரணுமோ அந்த பணத்தை தான் கொடுத்துருப்பார். அதனால தான் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தலை காப்பது இன்னைக்கு லெஜண்ட் அவர்கள் மூலமாக இன்னைக்கு ஐயா வந்து நலமுடன் இருக்கிறார். வாங்க பிஆர் ரகுவேந்திர சார் வாங்க. அப்படி நலமுடன் இருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து பெரிய நடிகர்கள், பெரிய நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பாபா லட்சுமணன் அவர்களுக்கு எப்படி நமது லெஜண்ட் அவர்கள் வாரி வழங்கியிருக்காரோ அந்த மாதிரி நீங்களும் செய்ய வேணும். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாபா, இப்போ உங்களுக்கு வந்து ஜீவா சார் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. 10,000 மாதம் 15,000 இப்போ கொடுக்குறாரு.
இல்லை திருப்பி ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு. போய் பார்த்தா நான் திருப்பி கொடுப்பேன். பேசினாரா? அவர் ஆஃபீஸ் காலி பண்ணிட்டாரு. நான் ஒரு நாள் இப்போ சூப்பர்வுட் ஆஃபீஸுக்கே வராரு. ஒரு நாள் போய் பார்க்கணும். இவ்வளோ ஏற்பாடும் நம்ம கோவிந்தராஜ் அண்ணன் பிஆர்ஓ அவர் நிறைய யூடியூப் சேனலில் கொடுத்து தான் குழு சுரேசனை பார்த்துட்டு கோவிந்தராஜன் பேசிவிட்டு நான் இந்த மாதிரி ஐடியா இருக்குது, நானும் சுதாகர் சாரும் சுரேஷ் சாரும் வரணும் அப்படி வந்தாங்க. அப்போ அண்ணனும் கூட இருந்தாங்க. கோவிந்தராஜ் பிஆர்ஓ சாரை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு கூட 2 பேரும் பேட்டி எடுக்க அனுப்பிச்சுட்டாங்க. நான் இங்கே வந்துட்டேன். அது பேட்டினா சும்மா கிடையாது, பணம் வாங்கி கொடுக்குறாரு. அவரை மறக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க. இல்லை பேசாதீங்க. அவர் பேசுகிற சுப்பையான்னு ஒரு உதவியாக பேசினார். 1 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. மாதம் 10,000 போட்டுருந்தாங்க. வேறு உங்களுக்கு இப்போ எம்எல்ஏஸ் வைக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். இந்த 10 ரூபா பேங்கில் போட்டுங்க. சப்போஸ் இங்கேருந்து காலி பண்ணி ஏதாவது வீடு போகிறீங்கன்னா அந்த வாடகை தரேன்ட்டு இருக்காங்க. ரஜினி சாரை பார்க்குறது கேட்டிருக்கேன் நான். அவர் ஷூட்டிங் புதுப்படம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஹஸ்பண்ட் மாதிரி மட்டும். அது ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன், வீட்டிலே பார்க்கலாம். ஐயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது சரியாக தவறான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். நீங்கள் இன்னும் கல்யாணம் பண்ணலை. ஒருவேளை இப்போது உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா சில பேர் திருமணமாகி மனம் முறிந்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஒருவேளை உங்களுக்கு இல்லை சில பேர் கல்யாணம் பண்ணாமல் கூட இருப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு எதுவும் திருமணம் பண்ணணும் என்ற ஒரு ஐடியா எதுவும் இருக்கா? இல்லை, அப்படிலாம் ஐடியா கிடையாது. என்னை நானே பார்த்துக்குவேன். ஏன்னா இப்போ நான் மதுப்பழக்கம் இருந்துச்சு, அதை நிப்பாட்டினது வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ குண்டாந்து இப்போ எவ்வளோ ஒல்லியாயிடுச்சு. அதனால் நான் என்னையை நானே பார்த்துக்குவேன். எனக்காக தான் கேட்டாங்க, உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வேணுமா கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு மினிஸ்டர்கிட்ட. அது ஒரு பெட்ரூமு, இன்னொரு பெட்ரூம், எனக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டிருக்காங்க, ஃபேனு. இவ்வளோ பெரிய இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ மது பழக்கத்துக்கு இருந்து இப்போ விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை தயவு செஞ்சு நிறையா பேர் குடிச்சிட்டு குட்டிச்சவராக போயிட்டுருக்கீங்க. தயவு செய்து மதுவால் சீரழிஞ்சு போயிடாதீங்க. அதை அனுபவப்பட்டு இன்றைக்கி திருந்தி உங்கள் முன்னாடி இருக்கிறாரு. நீங்கள் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி 4 வார்த்தை சொல்லுங்கள். நான் வந்து தங்க இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடந்தபோது தமிழ் முதல்வர் சொல்லி ராஜ்மோகன் ஐயா வந்து வீடு கொடுத்தாங்க. முதல்ல எடுத்தோடனே உள்ளே போனேன். எங்கள் பிஆர் சொன்னாங்க, அவருக்கு இந்த வாடை பிடிக்காது ராஜ்மோகன் ஐயாவுக்கு, தயவுசெய்து சாப்பிட்றாங்க, சாப்பிட தெரிஞ்சால் உங்களை வெளியே பற்றிடுவாங்க, அப்புறம் நீ எங்கே போய் தங்குவீங்க அவரு. அதனால் நீங்கள் மது பழக்கத்தை விட்டுருங்க, கொண்டாட்டி பிள்ளையை கரெக்டாக பாருங்கள். இப்போ நீங்கள் மது ரொம்ப இருந்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து கோவிச்சுக்குவாங்க, அப்புறம் டைவர்ஸ் கேட்பாங்க, பசங்க வந்து மதிக்க மாட்டாங்க. ஸ்கூலில் உள்ள பசங்களாம் வந்து உங்கள் அப்பே பெரிய குடிகாரன் இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து யாருமே மது பழக்கத்தை விட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்படியே